பொங்கலை முன்னிட்டு நான் செடி நட்ட வச்சு வளர்த்தலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம மண்ணை தோண்டிக்கலாம். வாங்க அக்காடு போய் காமிக்கலாம். என்னாச்சு? எதுக்கு இப்படி ஓடி வர? எங்க கிடைச்சது? நான் வந்து செடி நட்டு வைக்கலாம்னு போனேன்னா அங்க கிடைச்சது எனக்கு. ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு சேனல். உண்மையால புதையெல்லாம் கிடைக்கல, நாங்க சும்மா ஃபன்னுக்காக பண்ணது. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா அக்வா பஃப். இது வந்து ஒரு கிரியேட்டிவ் ஆர்ட், 3D ஆர்ட். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஓபன் பண்ணி பார்த்தறலாம். இன்னைக்கு என்ன டாய்னா அக்வா பஃப். இது வந்து பிரின்சஸ் அண்ட் யூனிகார்ன் வெர்ஷன். இது வந்து ஒரு 3D ஆர்ட். இதுல எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து 8 அக்வா பஃப், 6 மார்க்கர்ஸ், 1 வாட்டர் பென், 4 கீ செயின்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கீஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் என்னன்னா வந்து இது பண்றது மூலியமா நம்மளுக்கு கிரியேட்டிவ் திங்கிங் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஃபோக்கஸ், அட்டென்ஷன், அப்சர்வேஷன் இதெல்லாமே வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ஓபன் பண்ணிடலாம். ஐயோ ஓபன்லே அவங்க சொன்ன மாதிரி 8 பீசஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மேனுவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணணும்னு. அப்புறம் ரோப் இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கீ செயின்ஸ். வாங்க பண்ணிடலாம். அக்கா அதுக்குள்ள ஏதோ இருக்குது. என்ன இருக்கு? நம்மளோட மெயின் மேட்டர் வாட்டர் பென்னை மறந்துட்டோம். வாட்டர் பென். வாங்க இதை ஓபன் பண்ணி பார்த்தரலாம். ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுடைய மெயின் மேட்ரு. அக்வா பஃப்ஸ் இதெல்லாம் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். பிரின்சஸ், பட்டர்ஃப்ளை, யூனிகார்ன், யூனிகார்ன் ரெயின்போ, யூனிகார்ன், கப் கேக், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிகார்ன்ஸ், அப்புறம் பிரின்சஸ், கப் கேக்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து கலர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த பிரின்சஸ். நான் என்ன எடுக்கலாம்? சரி நம்ம வந்து இந்த யூனிகார்ன் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க கலர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் ஓரமாச்சு. இதுதான் அந்த 6 மார்க்கர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஃபேஸ் கலரே எடுத்துக்கிறேன். நான் வந்து பிங்க் கலர் எடுத்துப்போம். இப்போ வாங்க அடிக்க ஆரம்பிச்சேன். ஃபேஸ் கலர் அழகா இருக்குது. நான் வந்து பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன். நான் வந்து கிரீன் கலர் எடுத்துக்கிறேன். பர்பிள் வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு. பச்சை நிறமே பச்சை நிறமே. ஊதா 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 பூ, ஊதும் கலரே ஊதா பூ. இங்க என்ன பாட்டு காம்படிஷனா போயிட்டு இருக்குது? பாட்டு காம்படிஷன் தான் போயிட்டு இருக்குது. அடுத்து ப்ரௌன் கலர். இங்க இருக்கு இந்த குட்டியா இருக்கு. இப்போ வந்து பர்பிள் கலர். அதுக்குள்ள லாஸ்ட் வந்துட்டியா? ஐயோ நம்ம சீக்கிரம் அடிக்கணும். பிங்க் பிங்க் பிங்க், ஐ லைக் பிங்க். மேடம் வந்து பெரிய சிங்கராக போறாங்க பார்த்துக்கோங்க. புதுசா பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கிறாங்க. இவங்க மட்டும் பாட்டே பாடல பாருங்க. நம்மளும் இருக்கிற பாட்டை பாடணும். அவங்க புதுசா பாட்டு கண்டுபிடிச்சு பாடுறாங்க. ஆனால் அப்படித்தான். ஹேருக்கு வந்து ப்ரௌன் கலர். நான் என்னுடைய ஆட்டை முடிச்சாச்சு. யூனிகார்ன் ரெடி. அழகா இருக்குது. சரி நீ சீக்கிரம் முடி. ஹேருக்கு சீக்கிரம் முடிச்சிடுறேன். நான் வந்து பிரின்சஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் வந்து யூனிகார்னை முடிச்சு இப்போ வந்து நம்ம ரெயின்போ அடிச்சுட்டு இருக்கிறோம். பெரிய ஆள் தான். சரி நம்ம வந்து இப்போ இந்த யூனிகார்ன் பண்ண ஆரம்பிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் கலர் பண்ணியாச்சு. அடுத்தது என்னன்னா இந்த ப்ரஷ்குள்ள வாட்டர் ஃபில் பண்ணணும். அதுக்கு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ள தான் நம்ம தண்ணியை ஃபில் பண்ணணும். இதை வச்சு எடுத்து நம்ம உள்ளே ஊற்றிடலாம். அக்கா ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் இந்த பிரின்சஸ் கடிப்பேன்க்கா. சரி, அடி அடி அடி. க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளுடைய ப்ரஷ்ஷு. பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் அடிக்கிறேன். இந்த அடி. கடவுளே கடவுளே. 1 2 3. எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிட்டே வாங்க. பாரு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரைஸ் ஆகுது, தெரியுதா? தெரியுது. நான் தொட்டு பார்க்குறேன். சாஃப்டாக இருக்கு. தலுக்க ஒரு சொட்டு. அவ்வளோதான். பாருங்களேன், இந்த பெண்ணை அமுத்துனா தண்ணி வெளியே வருது. இப்போதான் எங்களுக்கு இதுவே தெரிஞ்சிருக்கு. செம பெருசாகுது. சரி, இப்போ இந்த அடிக்கும். பொறுமையா 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 பொறுமையா. பாருங்களேன், இது எவ்வளோ ஃபேட் ஆயிடுச்சுல. பார்க்க அப்படி புசு 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 புசுன்னு இருக்கு. ஆனால் ரொம்ப நேரம் எடுக்குது இதுக்கு. இங்கே பாருங்களேன், அப்படியே அடிக்கடிக்கு அந்த எட்ஜெல்லாம் அப்படியே புஃப்னு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாமே அடிக்கலாம் எல்லாத்துலையும். இப்போ வந்து நம்ம கப் கேக் மேலே ஊற்றிடலாம். தியோ, அதுல அதை வச்சு ஊத்தாது. அதுக்கு தானே இந்த ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நீ தான் பண்ணிட்டு இருக்கல. சரி, என் தங்கச்சி வந்து ஒரு பெரிய அடங்காப்பிராதி. வச்சுக்கோ. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகா 3D எஃபெக்ட் மாதிரியே வந்திருக்குன்னு. ஆனால் என் தங்கச்சி பண்ணதை பாருங்க, ஃபுல்லாக அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு 3D எஃபெக்ட் மாதிரி வரல, ஃபுல்லாமே புஷுன்னு ஆயிடுச்சு. ஆனால் அழகா இருக்கா இல்லையா, அதுதான் கரெக்ட். பாருங்களேன், உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இது வந்து நார்மலாக கலர் பண்ணது, இது வந்து அதுலேயே தண்ணி ஊற்றுனது. ரொம்பவே அப்படி 3D எஃபெக்ட் நல்லாவே தெரியுது இதில். இந்த டைம் வந்து நான் கரெக்டாக பண்ணிட்டேன். இதுக்கு பாருங்களேன் கப் கேக்க. இப்போ வந்து நான் யூனிகார்ன் பண்ண போகிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம கையை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிக் பண்ணி அடிச்சு விட்டுருவோம். இதுவும் நல்லா இருக்குதே. ஓகே, இப்போ வந்து மேக்ஸிமமாக எல்லாத்துக்கும் வந்து வாட்டரை வடிச்சாச்சு. ஒரு 2 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. இது வந்து அவள் வந்து அப்புறமே அடிச்சுக்கிறாளாம். இப்போ வந்து 4 கீ செயின்ஸ் இருக்குது. 2 அவளுக்கு, 2 எனக்கு. எங்களுக்கு பிடிச்ச 2க்கு நாங்கள் வந்து கீ செயின் மாட்ட போகிறோம். நான் வந்து இந்த கப் கேக்குக்கு மாட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த யூனிகார்னுக்கு மாட்ட போகிறேன். இங்கே ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐயோ, இங்கே ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்களா, அந்த ஹோல்ஸாக பார்த்து அப்படியே உள்ளே விட்டுறணும். அவ்வளோதான், மாட்டியாச்சு. ஓ, இப்படியா? இந்த அக்வா பஃப் இந்த கீ செயின்ல மாட்டினதுக்கப்புறம் செம்ம அழகா இருக்கு பாருங்களேன். இப்போ வாங்க நம்ம அடுத்தது போய் மாட்டிடலாம். அடுத்தது வந்து நான் ஃபர்ஸ்ட் அடிச்ச இந்த யூனிகார்னுக்கே மாட்டுறேன். நான் வந்து இந்த பட்டர்ஃப்ளைக்கு மாட்டுறேன். ஏன் தீயும் இதுக்கு மாட்டலையா? ஃபுல்லா போட்டு தண்ணியில முக்கி எடுத்து அது ஃபுல்லாவே பஃப்னு ஆகி டோட்டலி வேஸ்ட். பரவாயில்ல, வேஸ்ட் இல்லை, நான் பாஞ்சு மாதிரி ஜெயிச்சுப்பேன். அவ்வளோதான். 2 நான் செஞ்சது, இது 2 நான் செஞ்சது. உனக்கு எது ரொம்பவே பிடிச்சிருக்கு தியோ? இதுல எனக்கு யூனிகார்ன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து என்னோட யூனிகார்னும் அப்புறம் வந்து இந்த ரெயின்போவும் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. 2மே அழகா இருந்தது. எனக்கு வந்து இன்னொன்னா இந்த பிரின்சஸ் பிடிச்சிருந்துச்சு, ஆனால் நிறைய தண்ணி ஊற்றி விட்டேன். அது வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட். நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரொம்ப ஒர்த்தெல்லாம் இல்லை, பட் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி